ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஸ்கேரி டீச்சர் 3D தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போகலாம். இப்போ நமக்கு அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து மிஸ்டி அப்படின்றவங்க மவுஸ் ட்ராப் வச்சு அவங்க மூளைக்கு எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ அவங்க பேப்பர் எடுக்க தான் வராங்க போல். அவங்க எடுத்துகிட்டு போன உடனே நம்ம ட்ராப் வைக்கணும் போல். அவங்க முதல்ல அது பேப்பரை எடுத்துகிட்டு போய் வைக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம போய் ட்ராப் வைக்கலாம். இப்போ வாங்க நம்ம போய் ட்ராப் வைக்க போகலாமா? இவங்களை மிஸ்டின்னு கூப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஒரு நல்ல பேராக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ட்ராப் வைக்கிற வேலையை பார்ப்போம். இப்போ அவங்க அந்த நியூஸ் பேப்பரை வச்ச உடனே தான் நம்மளோட வேலையே ஆரம்பிக்க போகுது. இவங்க வச்சுட்டு போட்டோம், கொஞ்சம் தூரமாக போட்டோம், அப்புறமா நம்ம போகலாம். இப்போ நம்ம போனோம்னா கண்டிப்பாக மாட்டிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கோம். அவங்க வந்து நம்மளை பிடிச்சிருவாங்க. கொஞ்சம் அவங்க போயிடட்டும் வேறு ரூமு, அதுக்கப்புறம் போகலாம். ஐயோ, ட்ராப் எடுக்கலான்னு போனால் அதுக்குள்ளே நம்ம அவங்க பார்த்துட்டாங்களே. இப்போ நம்ம ஓடுவோம். ஓடுறத தவிர வேறு வழியே இல்லை. வீடு வேறு ரொம்ப பெருசாக இருக்குது. குட்டி வீட்லேயே நம்மளால் ஒழிய முடியாது. ரொம்ப பெரிய வீடாக இருக்கா. எங்கே சுற்றினாலும் ஒரே இடம் தான். வந்து நான் அப்பயும் சுற்றிட்டே இருக்கேன். அவங்க நம்மளை பார்த்து துரத்துறாங்க. ஏன்னா ரவுண்டாக இருக்கனால அவங்க நம்மளை பார்த்துடுறாங்க டக்கு டக்குன்னு. இப்போ நம்ம படிக்கட்டில் போகலாம். அவங்க படிக்கட்டு வந்தாச்சு. பயத்தில் எது மேலே ஏறி போகிறேன்னே தெரில. இப்போ நம்ம வெளியில் போயிடலாம். மிஸ்டி அவங்களுக்கு வந்து வெளியில் போனால் நம்மளை அவங்களால பிடிக்க முடியாது. அதனால நம்ம யார் விளாண்டாலுமே நம்ம மாட்டிக்க போகிறோன்னா நம்ம வெளியில் ஓடியாந்துடலாம். இப்போ அவங்க உள்ளே போகிறாங்க. போட்டோம். ஐயோ, திருப்பி நம்ம பக்கம் தான் வராங்க. ஏன்னா ரொட்டேட் ஆகுது பாருங்க ஃப்ளோர்லாம். இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க நம்ம பக்கம் தான் வராங்க. இப்போ நம்ம வெளியிலேயே நிற்கலாம். அவங்களால வெளியில் வர முடியாது. நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாம் வந்து நல்லா கேம் விளாட முடியும். இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. இப்போ போகிறாங்க. வாங்க நம்ம அப்படியே பின்னாடியே போயிடலாமா? லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ அவங்க போகிறாங்க. இப்போ நம்ம போகலாம். அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே போகலாம். சும்மா ஆனாவுன்னா கதவு சாத்திட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் நம்ம திறந்து போக முடியுமா? சரி வாங்க, அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, கொஞ்சம் போயிட்டோம். போன தடவை மாட்டி திருப்பி வீடெல்லாம் சுற்ற முடியாது. அப்பா உள்ளே போயிட்டாங்க. இப்போ நாம் வந்து இந்த ட்ராப் இந்த கபோர்டில் இருக்குமோ? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கபோர்டில் தான் இருக்குது. வாங்க நம்ம இந்த ட்ராப் எடுத்து அந்த பேப்பருக்கு வச்சிடலாமா? வாங்க. பார்த்து இதை தட்டிட்டோன்னா நம்ம சவுண்டு கேட்டுரும். அவங்க வந்துடுவாங்க. இப்போ இந்த ட்ராப்பை வச்சுட்டு இந்த பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ரன் அவுட் பிஃபோர் மிஸ்டி கம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம ஓடணும். இல்லைன்னா மிஸ்டி வந்துட்டு இருக்காங்க. அநேகமாக அவங்க இந்த பேப்பரை படிக்க தான் வராங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் வெளியிலே போய் நின்றுட்டு இருக்கலாம். அவங்க வந்துடுவாங்க. அவங்க சட்டுன்னு வந்துடுறாங்க எதுக்காக இருந்தாலும். அதனால நீங்கள் இது பண்ணாலும் டக்குன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுங்க. இப்போ அவங்க பேப்பர் ஆர்வமாக படிக்க போகிறாங்க. ஆனால் அதில் சதி வேலை நாம் பண்ணி வச்சுருக்கோமே, அதை நினச்சாதான். சரி, அவங்க போட்டோம். இருங்க. இப்போ அவங்க பேப்பர் எடுத்து படிக்க போகிறாங்க. எடுத்துட்டாங்க. எங்களையா பண்ண வச்சோம்ல எனக்கு வேட்டு. சூப்பராக பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவலாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் லெவல். இப்போ வந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு உப்பை கலக்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ இதான் அந்த சாப்பாடுன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு போகிறாங்க ஆசாசியா. இதுலேயும் நம்ம சதி வேலை செய்ய போகிறோன்னும் போது ஆனந்தமாக இருக்குது. இப்போ இந்த சாப்பாட்டை இந்த டேபிள்லேயே தான் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நமக்கு கைவசம் ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம வாங்க உப்பை போய் கலந்து விட்டு வந்துடலாம். இப்போ எதுக்கு அவங்க சாப்பிடாம போகிறாங்க? நம்ம கையால் உப்பு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா சரி வாங்க உள்ளே போவோம். இவங்க அவங்க இப்போ தான் அந்த சைடு போகிறாங்க. கதவு திறப்போம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு அவங்க ட்ராப் வைக்கிறாங்க. அந்த ட்ராப்பை தூக்கி சைடில் போட்டுடலாம். அப்போ தான் நம்ம கலந்துட்டு ஓடி ஆறும்போது நல்லா ஃபீடாக ஓட முடியும். நல்லா மாட்டிப்போம். இப்போ அவங்க தூங்க போகிறாங்க. அதுக்குள்ளே உப்பை கலந்துட்டு ஓடி வந்துடலாம். சரி, உப்பு இங்கே வச்சுருக்காங்க போலையே. சரி வாங்க எடுத்து கலப்போம். நானும் தேடணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே வச்சிட்டாங்க. நம்ம திரும்பியும் அதே மாதிரி தான் ஓட போகிறோம். வாங்க ஓடிடலாம் வெளில. டக்குன்னு நம்ம வந்து ஓடிடணும் வெளியில். ஏன்னா மாட்டிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்.
அதனால தான் நான் டக்கு டக்குன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறேன். இப்போ அவங்க சாப்பிடதான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்தமா போறாங்க. வாங்க போலாம். கலக்கி சாப்பிட்றாங்கண்ணா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு. வாந்தி தான் எடுக்க போறாங்க. சொன்ன மாதிரியே கழுத்தை பிடிச்சிட்டாங்க, வாந்தி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம நினைச்சது நிறைவேறிச்சு. இப்போ நம்ம செகண்ட் லெவல் கம்ப்ளீட். தேர்ட் லெவல் இப்போ மிஸ்டி வந்து டிவியில் ஆர்எஸ் ஷோ பார்ப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த டிவியை உடச்சி கெடுக்க போறோம். வாங்க இதையும் போய் கச்சிதமா முடிச்சிடலாம். இப்போ நம்ம உள்ள போலாம் கேம்குள்ள. இதுதான் அவங்க டிவின்னு நினைக்கிறேன். ரொம்ப கைத்தட்டி சிரிச்சு இவங்க சிரிச்சா நான் இப்போதான் பார்க்குறேன். இப்போ வாங்க அந்த டிவியை உடைச்சு அவங்கள என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். டிவி வந்து அவங்க சைடு ஏதோ ஒரு ரூமில் தான் போன மாதிரி இருந்துச்சு. நம்ம சைடெலாம் முதல்ல பார்த்துல அதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிவி கிட்டேயே வச்சிடறானுங்க எல்லாத்தையும். இவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறது நல்லா இருக்கே. இங்கே நம்ம உடைக்கிறதுக்கு ரோபாரும் வச்சுருக்காங்க. வாங்க எடுத்து உடச்சி விட்டு ஓடிடலாம். இப்போ உடச்சாச்சு. சவுண்டே பலமாக இருக்குது. இப்போ நம்ம ஓடிடலாம். அவங்க கண்டிப்பாக டிவி பார்க்க தான் வருவாங்க போல். இப்போ நம்ம திருப்பி ஓடிடலாம். ரொம்ப ஆர்வமாக வேகமாக அப்படியே கம்பீரமாக நடந்து போகிறாங்க அந்த டிவியை பார்க்கறதுக்கு. இப்போ அந்த டிவியை பார்த்தோன்னு என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப போகிறாங்களே. சரி போட்டோம். கிட்ட போய் தான் பார்ப்பாங்க போல. தூரத்துல இருந்து பார்த்தா கண்ணு கூட தெரியாது போலயே. இப்போ அவங்க அழுகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம செஞ்சாச்சு. இப்போ நம்ம 3 லெவல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். அதுல நான் கேரண்டி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.